தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் 2 விஷயங்கள் குறித்து தன்னுடைய பதிவுல இன்று வெளியிட்டிருக்கிறார். ஒன்று, மும்மொழி கொள்கைகளை வலிய திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிப்பதின்றி வேறு என்ன என்று மத்திய கல்வித்துறை அமைச்சருடைய பேச்சுக்கு பதிலளிக்கும் மூலமாக ஒரு கேள்வி எழுப்புகிறார். குறிப்பாக நேற்று இரவு முதல் விகடன் பத்திரிகையினுடைய பக்கம் என்பது முடக்கப்பட்ட நிலையில இது தொடர்பாகவும் ஜனநாயகத்தின் 4வது தூணான இதழியல் துறைக்கு உரியதான பத்திரிகை சுதந்திர தர்மம் காக்கப்பட வேண்டும். 100 காணும் விகடன் இணையதள பக்கம் முடக்கப்பட்டதற்கு ஒன்றிய அரசுதான் காரணம் என்கின்ற கருத்து நிலவுகிறது. பத்திரிகை கூடங்களால் வெளியிடப்படும் கருத்துக்கள் தவறானவோ குற்றம் சுமத்துவையாக இருந்தாலும் நீதிமன்றம் மூலம்தான் தீர்வு காண வேண்டுமே தவிர கருத்து சுதந்திரத்தை முடக்கும் வகையில் அரசு செயல்படுவது அரசியல் சாசன உரிமையை கேள்விக்குறியாக்குவது என்று வேறு என்ன அப்படின்னு கேட்கிறார். அதே போன்று மாநில கொள்கைக்கு மொழிக் கொள்கைக்கு சவால் விடுத்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க மாட்டோம் என்றும் பகிரங்கமாக அறிவிப்பதும் விகடன் இணையதள பக்கத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரான கண்டனத்திற்குரிய பாசிச அணுகுமுறையே என்று கூறியிருக்கிறார். பாசிச அணுகுமுறைகளை எந்த வடிவத்தில் யார் கையில் எடுத்தாலும் அது ஒன்றிய அரசாக இருந்தாலும் மாநில அரசாக இருந்தாலும் மக்கள் பக்கம் நின்று தமிழக வெற்றி கழகம் என்னாலும் தீர்க்கமாக எதிர்க்கும் என்று தன்னுடைய அறிக்கையில 2 விஷயங்கள் தொடர்பாக பேசியிருக்கிறார். குறிப்பாக